அனைவருக்கும் வணக்கம். திமுக எம்எல்ஏ கருணாநிதி அவர்களுடைய மகன் வீட்டில் வேலை செய்த ரேகாங்கிற பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பெண் மிக கொடூரமான முறையில துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. அந்த வீடியோவை பார்க்குறப்ப நமக்கு அவ்வளோ ஒரு முழுசா அந்த வீடியோவை பார்க்கவே முடியாத அளவுக்கு மிக கொடூரமான முறையில ஒரு மனநோயாளிகள் போல அவருடைய மகன் மற்றும் மருமகள் இருவரும் இணைந்து அந்த பெண்ணை துன்புறுத்தி இருக்கிறாங்க. உடம்புல சூடு வைக்கிறது, உணவு தராம இருக்கிறது, மிளகாத்தூள் கலந்த தண்ணீரை அந்த பெண்ணை குடிக்க சொல்றது, அந்த பெண்ணை காலையில 6 மணில இருந்து இரவு 1 மணி வரைக்கும் 1:30 மணி வரைக்கும் இப்படியெல்லாம் தொடர்ச்சியா வேலை வாங்குறது, இது மாதிரியான நிறைய துன்புறுத்தல்களை அந்த பெண்ணின் மீது அந்த இருவரும் நடத்தி இருக்கிறாங்க. அந்த பெண்ணை மேலும் இதெல்லாம் நீ வெளியில சொல்ல முடியாது, நாங்க எம்எல்ஏ வீடுன்னு சொன்னா யாரு எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு மிக கொடுமையான செயல்களை எல்லாம் அந்த பெண்ணிற்கு அந்த எம்எல்ஏவோட மகன் மற்றும் மருமகள் இருவரும் செஞ்சிருக்கிறாங்க. இதுல என்ன அப்படின்னா, ஒரு அந்த பெண் தன்னுடைய ஏழ்மைக்காக ஒரு பணி செய்து வருமானம் ஈட்டணும் அப்படிங்கிற காரணத்திற்காக வேலைக்கு போறாங்க. ஆனா அந்த பெண்ணை இவ்வளவு கொடூரமாக துன்புறுத்த வேண்டிய காரணம் என்ன? தனக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகார திமிர்ல இவர்கள் இது போன்று நடந்திருக்கிறாங்க. இந்த 2 தம்பதிகளும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படணும், குண்டர் சட்டத்துல சிறையில் அடைக்கப்படணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள். மேலும் அந்த மருமகள் மெர்லினா அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அந்த மனநல சிகிச்சை தேவைப்படுது. ஏன்னா இவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த செயல் என்பது ஒரு சாதாரண மனிதன் செய்யக்கூடிய செயல் அல்ல. ஒரு மனநோயாளி போலத்தான் அந்த பெண்மணி அந்த சிறுமியை நடத்தி இருக்கிறாங்க. எனவே அவர்களுக்கு தகுந்த முறையில சிகிச்சை அளிக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட வேண்டுகோள். சரி, இப்ப இந்த திமுகவை சேர்ந்த ஆதரவாளர்கள் இவர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா இணையத்துல எழுதும்போது தீர விசாரித்து குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. ஆனா அந்த வீடியோல அந்த பெண்மணியே யாரு என்னை துன்புறுத்தினாங்க, தவறு செய்தவர்கள் யார் அப்படிங்கிறத அவங்களே தெளிவா சொல்றாங்க. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் அப்படின்னு எழுதுறதுக்கு தயங்குகின்ற இந்த திமுக ஆதரவாளர்கள் இவனுங்களை மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஈன இழிபிறவிகளை நாம பார்க்கவே முடியாது. இதை நாம இந்த பெண்ணிற்கு நீதி வேண்டும், இந்த பெண்ணுக்கு தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு நாம எழுதணும் அப்படின்னா நீங்க இதை ஒரு எதிர்ப்பு அரசியலுக்கு பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அனிதா அவர்கள் தற்கொலை செய்து கொண்ட போது அதை வைத்து அரசியல் செய்த திமுக என்ன வெறும் எதிர்ப்பு அரசியலுக்காக தான் அனிதா தற்கொலையை பயன்படுத்தி கொண்டதா அப்படிங்கிற கேள்வியும் நாம முன்வைக்க வேண்டியது இருக்கு. அடுத்து இந்த அண்டாக்கள், சொம்புகள், குரலற்றவர்களின் குரலாக ஒலிப்பேன் அப்படின்னு சொன்னவனுங்க எவனுமே இது குறித்து இன்னும் வாய் திறக்கவே இல்லை. அப்புறம் இந்த நாங்க தலித்துகளுக்காக கட்சி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த 2 சீட்டு 1 சீட்டுக்கு அலையிறவனுங்க எவனுமே இன்னும் இது வரைக்கும் வாய் திறக்கவே இல்லை. இது குறித்து நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தான் ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக மகன் மற்றும் மருமகள் இருவரின் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது வழக்கு பதிவு செய்வதோடு மட்டும் இல்லாமல் இருவரும் கைது செய்யப்பட வேண்டும். அடுத்ததாக பார்க்கணும்னா இந்த மாதர் சங்கங்கள், மகளிர் ஆணையம், மனித உரிமை ஆணையம், செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட போது ஓடி பார்த்த அந்த மனித உரிமை ஆணையத்தோட உறுப்பினர், அதுக்கப்புறம் இந்த திரிஷாவுக்காகவும் குஷ்புவுக்காகவும் குரல் கொடுத்த இந்த மகளிர் அமைப்புகள், இவர்கள்லாம் எங்க போனானுங்க, என்ன பண்றானுங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. எனவே நாங்க யாரு தவறு செய்தாலும் தண்டனை கொடுப்போம், தண்டிப்போம் அப்படின்னு சொல்லிக்கிற நல்லாட்சி கொடுக்கிற இந்த முதல்வர் உடனடியாக இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த அதிகார திமிரின் உச்சத்தில் இவர்கள் செய்கின்ற இந்த போன்ற செயல்கள் இனிமேலும் நடக்காமல் இருப்பதற்கு அவர்களுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள். நன்றி.